வெல்கம் டு மை சேனல் ஏகே விலாக்ஸ் 95. இந்த வீடியோவில் வந்துட்டு தர்பூசணி நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு காடை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த காடை எப்படி ரெடி பண்ணுறது, பார் ஓட்டுறது, மல்ச்சிங் சீட் போடுறது, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிறேங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பிராண்டு விதை வேணுமோ அதை வாங்கி நர்சரியில் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்துட்டு 15 நாளில் நாற்று ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட அறுவடை காலம் பார்த்திங்கன்னா 55 to 60 நாளில் வந்துட்டு அறுவடை முடிஞ்சிருங்க. நாற்று வாங்கி நடவு பண்ணதுலேருந்து ஐந்தாவது நாள்லேருந்து உரமுட ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. இதுக்கு உரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற பயிர்களுக்கு விடுற மாதிரியே தான் இதுக்கும் உரம் விடணும். மற்ற பயிருக்கு என்னென்னா கொஞ்சம் அதிகமாக விட்டுருவோம், அடிக்கடி விட மாட்டோம். ஆனால் இதுக்கு வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை தினமோ கொஞ்சம் கொஞ்சமாக உரம் விடணுங்க. ஏன்னா இது வந்து சின்ன பயிராக இருக்குது இல்லைங்களா, அப்புறம் வந்து தண்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது ஒரே டைமில் உரம் விட்டோம் அப்படின்னா அது செடி கொஞ்சம் தாங்காது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்றோம். அப்படி விட்றங்காட்டி எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இதுக்கு வந்துட்டு உரம் அதிகம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இதுக்கு இப்போ எல்லா பயிருக்கும் விட்ற மாதிரியே தாங்க இதுக்கும் உரவும். இது வந்து பார்த்திங்கன்னா 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெட்லேருந்து கொடி வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் 20 நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சிலது வந்து பிஞ்சும் வந்துடுங்க. அப்புறம் 25 நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த பிஞ்செல்லாம் வந்து நல்லா பெருசாக ஆரம்பிச்சிடும், ஊற ஆரம்பிச்சிடும். 50 நாள் வரைக்கும் நல்லா ஊறுங்க. அதுக்கப்புறம் 50 to 55 நாளுக்குள்ளே தான் வந்து அந்த காய்க்குள்ளே வந்து கலர் நல்லா வருங்க. கலர் வந்து நல்லா வந்தால் தான் வந்துட்டு அறுவடைக்கு தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். அது வந்துட்டு காய் தரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயும் 2 கிலோக்கு மேலே இருக்கணும். 2 கிலோக்கு மேலே வந்துச்சுனாவே அது நல்லா கலர் வந்துடுச்சுன்னு அர்த்தங்க. அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் அறுவடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 2 கிலோக்கு மேலே இருக்கிற காயை தான் வந்து அறுவடை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் தாங்க ஏகமே அறுவடை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட்ஸுன்னு சொல்லி போட்டுருவாங்க. ஃபஸ்ட் அறுவடையில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு காய் நல்லா வருதோ அதை பொறுத்தாங்க லாபம் இருக்கும். நாங்கள் அறுவடை பண்ண பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாலேயும் நல்ல ரேட்டு இருந்துச்சு, நாங்கள் அறுவடை பண்ணினதுக்கு அப்புறமும் நல்ல ரேட் இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக நாங்கள் அறுவடை பண்ணும்போது எதுனாலேயும் தெரியல வேறு ரேட் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு காயே வந்து 5 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம், கிலோ 5 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம். காய் பாருங்கள் இந்த மாதிரி ரெட் கலரில் உள்ளே வந்திருக்கும். அப்புறம் வியாபாரிகளாக வந்து பார்த்துட்டு 2 கிலோக்கு மேலே இருக்கிற காய் வந்துட்டு ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி இதெல்லாம் வந்து செகண்ட்ஸில் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ ரேட் போகுதோ இவ்வளோதாங்க தர்பூசணி அறுவடை. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உழைப்போம், உடல் நலனை காப்போம்.